வாழ்ந்தா என் மாமனார் மாதிரி வாழணும். ராஜா மாதிரி. எங்க மாமனார் வீட்ட பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்க அவர்தான் ஒரே பிரெட் வின்னர். எங்க மாமியார் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. சமையல், கிளீனிங், குழந்தைங்கன்னு எல்லாமே அவங்க தான். மாமனார் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவருக்கு எது வேணும்னாலும் ஓடி ஓடி செய்வாங்க. நிஜமா சொல்லணும்னா அவர் அந்த வீட்டுக்கு ஒரு கிங் மாதிரி இருப்பாரு. ஆனா எங்க வீட்ல அப்படியே உல்டா. என் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. வீட்டு வருமானத்துல சரிபாதி அவங்க தான் தர்றாங்க. அதனால வீட்டு வேலையையும் நாங்க பிரிச்சு தான் செய்றோம். பாத்திரம் கழுவுறதுல இருந்து வீட்டை துடைக்கிற வரைக்கும் 40-50% நான் தான் பாக்குறேன். குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதுல அவங்க தான் அதிகமா உழைக்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா இது ரொம்ப ஃபேர் தான். அவங்களும் சம்பாதிக்கும் போது நானும் வேலை செய்யணும்னு என் மனசுக்கு தெரியும். ஆனா சில நேரம் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல். இந்த 3 BHK சொந்த வீடு, பெரிய காரு இதெல்லாம் இல்லாம ஒரு சின்ன வாடகை வீட்ல இருந்திருந்தாலும் பரவாயில்ல. நானும் எங்க மாமனார் மாதிரி ஒரு கிங் போல இருந்திருக்கலாமோன்னு தோணும். இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் 100% சம்பாதிக்கிறான். ஆனா வீட்டு வேலையும் 50% அவன் தான் செய்றான். அவன பார்த்தா நாம எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும். ஆனாலும் இந்த மனசு கேட்க மாட்டேங்குது. எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் புரியல. ஒருத்தன் 100% குடும்பத்துல சம்பாதிக்கிறானா, அவன் என்னென்ன வேலை பண்ணலாம்? இதே ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவன் என்னென்ன வேலை பண்ணலாம்? தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ல போட்டுட்டு போங்க.